துலாம், அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு. நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: காலபைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். விருச்சிகம், லாபகரமான நாள். தொட்டதெல்லாம் துலங்கும். நிலுவையில் இருந்த பணவரவு கைக்கு வந்து சேரும். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. திருமண முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு: ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட துணிச்சல் பிறக்கும். தனுசு, தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சார்த்தி வழிபடவும். மகரம், பாக்கியங்கள் பெருகும் நாள். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலம் தரும். தந்தையார் வழியில் சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்புண்டு. தெய்வ நம்பிக்கையால் மனமீதி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு: சிவபெருமானை வணங்கி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர கவலைகள் தீரும். கும்பம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் எதிலும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும். மற்றவர்களின் விமர்சனங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். அமைதி காப்பது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் குறையும். மீனம், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: பெருமாளுக்கு கற்கண்டு நிவேதனம் செய்து வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.